வெல்கம் டு நாண்டிஸ் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீஸாக்கு தேவையானதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் 65 தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனில் நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட் 2 ஸ்பூன்ஸ். அதுக்கப்புறமா பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஓப்பன் பண்ணேன். கடைசியில் அது நியூவாக நாங்கள் வாங்கியிருந்தோம், அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் ஓப்பன் ஆகலை. நான் அதை லேட்டராக போடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ சிக்கன் 65 மசாலா ரெடிமேடாகவே நாங்கள் வச்சுருக்கோம். அதை நான் ஒரு 2 ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சிக்கன் 65 மசாலா கலர் கொடுக்கும், தென் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ அது கலருமே நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கர்டு, ஹேட்சன் கர்டு தான் நான் போடுறேன். ஒரு ஹேட்சன் கர்டு எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா, சிக்கன் ரொம்ப மாய்ஸ்ட்டாக வரும் நீங்கள் போட்டிங்கன்னா. ரெண்டாவது பார்க்குறதுக்குமே சிக்கன் கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி கிடைக்கும். அடுத்து பாருங்கள், நம்ம 2 ஸ்பூன் கர்டு சேர்த்துக்கலாம். ஃபுல் ஸ்பூன் அளவுக்கே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இப்போ தான் போட்டுக்கலாம். நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் தாராளமாகவே போட்டுக்கோங்க. எனக்கு சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரே ஒரு எக்கு மட்டும் போட்டுக்கலாம். எக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா எக்கு மோஸ்ட்லி சிக்கன் 65நாலே எக்கு போடுவாங்க, எல்லாருமே போடுவாங்க. அதனால் ஒரு எக்கை நம்ம உடச்சி போட்டுக்கலாம். எக்கு உடச்சி போட்டுட்டு இப்போ இதை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம எக்கு போட்டிருக்கனால கொஞ்சம் எதுவுமே ஒட்டாத மாதிரி கொஞ்சம் திரிஞ்சு இருக்கும். அதனால் அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்டு போட்டிருக்கனால அது எதுவுமே ஒட்டாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் ரொம்ப வாட்டரியாக இருக்கிறனால நாங்கள் கொஞ்சம் மைதா மாவு இல்லாட்டி கார்ன்ஃப்ளவரை அப்பப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டப்ப சூப்பராக இருந்தது. நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ வேணுமோ கார்ன்ஃப்ளவர் தாராளமாக போட்டுக்கலாம். அப்போ தான் மாய்ஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மைதா மாவில் பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். சால்ட் போட்ட பிறகு பேக்கிங் சோடா ஒரு 1 ஃபுல் ஸ்பூன், அதாவது ஒரு ஆஃப் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு அதாவது மேக்ஸிமம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறது நல்லது. போட்டுட்டு அடுத்து இப்போ நம்ம தயிர் தான் போட போகிறோம். நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன் 65, அதோடது தான் நம்ம போடுறோம். நான் ஆக்சுவலி என்ன நினச்சேன் அப்படின்னா, இவ்வளோ நிறையா போட்டால் நல்லா வருதுன்னு நினச்சேன். ஆனால் இல்லை. அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் நிறையா பார்த்தா தயிர் நிறையா போட்டால் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதனால நான் நிறையா தயிருமே மிச்சம் இருந்ததில் போட்டேன். இப்போ வாட்டர் கொஞ்சமாக நம்ம போர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். ஒரேடியாக சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வராது. ஸோ இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி, மிச்ச தண்ணியை ஒரு கிளாஸில் ஆஃப் கிளாஸாக தான் ஊற்றணும். இப்போ மீதி இருக்கிற எல்லா தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்பவே ஸ்டிக்கியாக தான் வரும், ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கும் பொழுது அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆயில் சேர்த்து தான் பண்ணணும். நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் பார்த்திங்கன்னா 2 கையிலையுமே ஆயிலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா மசாஜ் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கோங்க. மாவு ஆனால் நான் பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கடைசியாக ஃபைனலாக நம்ம எண்ணெயை லேசாக மேலே தடவிக்கிட்டு அதை ஏதாவது ஸ்போக்கை வச்சு கூட பஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் கையை வச்சே பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருந்தது. சாஃப்டாக இருந்தது மாவு பார்க்குறதுக்கு. இப்போ மாவை நம்ம மூடி வச்சுக்கலாம். மாவு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மாவு ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தனால சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிக்கனை சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் சிக்கன் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். சிக்கன் நான் டேஸ்ட் பண்ணேன் லேசாக, உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ரொம்பவே கரெக்டாக இருந்தது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இப்போ நம்ம சிக்கன் ஒவ்வொன்றுத்தையும் போட்டுடலாம். ஸோ இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாவு எடுத்துக்கலாம். இப்போ மாவை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏர் ஃப்ரையரில் தான் வைக்கிறேன். மாவை நான் அந்த ஷேப்புக்கு ஃபர்ஸ்ட் பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன்.
அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைடு, அதாவது பீஸாவோட சைடில் பார்த்திங்கன்னா கிறிஸ்பாக வந்து கடையிலலாம் இருக்கு இல்லையா, அது காரணம் என்னென்னா அவங்க எக் யாக்கை வந்து சைடில் அப்ளை பண்ணுவாங்க. அதனால் நானும் வந்து எக் யாக்கெல்லாம் சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டொமேட்டோ சாஸ் இருக்குது, அதில் வந்துட்டு ஒரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அதிகமாக போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பீஸா சாஸும் ரெடி. இப்போ வந்துட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க மாவுக்கு மேலே நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்க சாஸை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இதெல்லாமே டைனி பீஸா தான், அதனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் சாஸை தாராளமாக போட்டுக்கணும். மிக்ஸ் நல்லாவே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா, இதோட ஸ்மெல் எனக்கு இந்த சாஸோட ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு வந்து ஒரிகானோலாம் போடவும் நல்லா இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு சீஸ் தான் போட போகிறோம். ஸோ சீஸை வந்து நிறையா போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி டைனி பீஸாலலாம் வந்து மெயினான டேஸ்ட்டே சீஸ் தான். எனக்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் சீஸ் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ சீஸை ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ ஆனியன்ஸ் நான் இந்த மாதிரி நான் எப்படி சாப் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரியே பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக வரும். அடுத்து வந்து டொமேட்டோஸ் எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். இப்போ அதையுமே நான் வந்துட்டு போட்டுடுறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க 65 தான். 65 பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையாவே ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதனால் நான் வந்து உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பெரிய பெரிய பீஸாகவும் வைக்கலாம், இல்லாட்டி சின்ன சின்ன பீஸாகவும் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து உடச்சி தான் போட்டிருந்தேன், ஏன்னா பீஸ்லாம் பெருசாக இருந்தது. அதனால் உடச்சி தான் எல்லாத்தையும் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்க அப்படியே அதுக்குள்ளே எனக்கு அப்படியே சாப்பிடும் போல் தோணுச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்க. கடைசியாக ஃபைனல் டச்சப்பாக வந்து நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தான் வந்துட்டு போட்டிருந்தேன். நீங்கள் ஒரிகானோவும் போட்டுக்கலாம். எனக்கு ஒரிகானோவோட சில்லி ஃப்ளேக்ஸ் தான் அதிகமாக பிடிக்கும். அதனால் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஏர் ஃப்ரையருக்குள்ளே வந்து நம்ம வச்சிடலாம். இப்போ ஏர் ஃப்ரையருக்குள்ளே வந்துட்டு நான் 190 டிகிரிக்கு 12 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். ஸோ உள்ளே வச்சுக்கும்போது ஸ்மெல் சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நம்ம பீஸா ரெடி. ஸோ பீஸா பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது காய்ஸ். ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம பீஸா ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.